ஹெவியாக வந்து மழை வந்துடுச்சு. அதனால வந்து பைக்கை வந்து 3 நிப்பாட்டி அதுக்கப்புறம் எல்லா பைக்குக்கு பேக்குக்கு எல்லாம் ரெயின் கவரு நம்மளோட இதுக்கு மேலே கீழே எல்லாத்துக்கும் ரெயின் கவர். அப்பா ரோடு என்ன இப்படி இருக்குது? மழை மட்டும் வராமல் இருந்தா சரி. மிஸ்டர் ஜூலை 31. ஸோ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இது வந்து ப்ரோ அது என்ன பிளேஸ் ப்ரோ? கோயில்வெளி. கோயில்வெளியா? இது ரோடு வழி தானே? ஊர் பேருங்க. ஊர் பேரா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிளேஸ்ல இருந்து காங்கேயம் தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். தாராபுரமா? காங்கேயம் வந்து டச் பண்ணாமல் போகுது கரெக்டாக ப்ரோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாறு தான் வந்து போகிறோம். அது என்ன பைக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதர்வா சுசுகியிலிருந்து பீஸ்ட்ரோம் பைக் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம போக போகிறோம் மூணார். ஸோ இதில் வந்து ஆன் ரோடு எப்படி இருக்குது, ஆஃப் ரோடு எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 ரேலி. ஸோ புள்ளி மாடிஃபைடு எக்ஸ்பை எடுத்திருக்காரு ப்ரோ. அன்பாக்சிங் நீங்கள் வந்து பிரிச்சுட்ருங்க. அப்படிங்களா? நீங்களே பிரிச்சுட்ருங்க. ஒரு தீம் மியூசிக் போடுங்கப்பா. சக்சஸ். புதுசா ப்ரோ எவ்வளோ வந்துச்சுங்க? 70,000 ரூபா. ஸோ அதில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே டாப் நாச் மெமரி கார்டு வந்து இதில் போட்டிருக்கிறோம். ப்ரொஃபஷனல் மெமரி கார்டு. பெர் செகண்டுக்கு 180 MBPS வரைக்கும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். சரியான இதாக இருக்கும். அந்த மெமரி கார்டு மட்டும் எவ்வளோ ப்ரோ? 6.5. அப்பா. இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போவோம். வா என்ன காத்துது, பயங்கரமா இருக்குது. நம்மளோட ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிதே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம வந்து காங்கேயம் வந்து டச் ஆக மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போனீங்கன்னா கோயம்புத்தூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாராபுரம், லெஃப்ட்டில் போனால் கரூர். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். வாவ், ரோடு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பைபாஸாக இருந்தால் நல்லா இருக்கும். காலையில் கரெக்டாக 5 மணிக்கு ட்ரிப்பு கிளம்ப சொல்லி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா சுசுகியிலேருந்து இந்த ட்ரிப்புக்காக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க சுசுகியிலேருந்து. ஏன்னா ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பைக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஒரு டைம் ஓட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் சரி ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்வீப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானுமே ஃப்ளோக்கியுமே ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஜேபி சபரி ஒரு பைத்தியக்காரன் கியர்ஸை வந்து என்ன பண்ணால் யாருக்கும் எடுத்து தானம் பண்ணியிருக்கிறான். ஃபஸ்ட்டு தான் மிஞ்சியே தான் தானம், இவன் தனக்கே இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டான். இப்போ ரைடுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறான். செத்துடுறா அப்படின்னு இருங்க, அவனோட ஃபன்னாக இருக்கு இன்னைக்கு. நடு ரோட்டில் ஒரு பெரிய கட்டை இது யாரோச்சி வந்து விழுந்திருந்தா என்ன ஆகிறது? நாங்கள் அதுக்குள்ளே வந்து சமூக சேவை வந்து பண்ண போயிட்டோம். என்னன்னா ஒரு கட்டை, பெரிய கட்டை நடு ரோட்டில் கடந்துச்சு. அதை வந்து நாங்கள் 2 பேரும் ப்ரோ பொய்ன்னு சொல்கிறாரு, காப்பாற்றிட்டு வந்தோம். ஓகே கண்டிப்பாக ப்ரோ, நீ தான் ப்ரோ நிப்பாட்டோன்னு, நீ தான் லீட் பண்ணிட்டு இருக்கிற. ஓகே மிரரில் தெரியலனா அப்படியே இது பண்ணிடு ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்கே 2-3 கடை இருக்க மாட்டாங்குது ப்ரோ. இல்லை தாண்டி போய்க்கலாங்களா? இதே தான் ப்ரோ, ஒரே ரோடு திண்டுக்கல். ஆமாம் ப்ரோ, இப்போ இங்கிருந்தே மூணாறு நீ போட்டுரு. ஆமாம் தேனி போடு. ஓகே ப்ரோ. ஃபைனலாக ஏதோ இங்கே நிப்பாட்டு அங்கே நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு இந்த ரைடு? அப்படியா ப்ரோ? நானும் வந்த மாதிரியே இருக்குது ப்ரோ. அப்படியா? எது வரைக்கும் போனீங்க? ஓ ஆமாம் ப்ரோ, இது வெளியே தான் போயிருக்காங்க. செம்பட்டி வழியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க இவங்க, நெட்டுக்கு ஒரே பைபாஸ் ப்ரோ.
ப்ரோ இதில் வந்தீங்களா இல்லை அதில் திண்டுக்கல் வழியாக போனீங்களா? இங்கே ஒரு ஊரில் நிப்பாட்டி நாங்கள் வந்து சாப்பிட்ருக்குறோம். அங்கே உள்ளே போயிருக்காரு பாருங்க கிச்சனில். அவர்கிட்ட வந்து கேட்டோம், அண்ணா அந்த ப்ரோ அவர் என்ன ப்ரோ சொன்னார், பூரிக்கு வைக்கிற அந்த கிழங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். தோசைக்கு நாங்கள் அது வந்து பூரிக்கு மட்டும்தான் ப்ரோ தருவோம், இல்லைன்னா வந்து தீர்ந்து போயிருப்பா அப்படிங்கிறாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ, எனக்கு கொடுக்க சொல்லு ப்ரோ. நோ ரெக்கமெண்டேஷன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தோசைக்கு வந்து கிழங்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. இது வந்து தோசைங்களா ரோஸ்ட்டுங்களா? தோசை. ஓகே. ஸ்பூன் தாத்தா ஆக்சுவலாக ஸ்பூன் கொண்டு வந்து இதை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ஸ்பூன் கேட்டுருக்கோம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் பூரி கிழங்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன் திரும்பிங்க அப்படிங்களா? ஸோ முன்னாடியே வந்து சொல்லலாம்னு நினச்சாங்களா, அதனால் வந்து தாத்தா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்ஸ் டு இந்த ஹோட்டல். பேர் எனக்கு தெரியல, வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹோட்டல் பேர். வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி ஈடன் கார்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நம்ம சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதெல்லாம் வந்து நம்ம லீடு ப்ரோ அடுத்த வீடு பார்த்துருங்க. தேனி போயிட்டு வந்து ஒரு யூடியூபரை வந்து பிக்கப் பண்ண போகிறோம். போக வந்து கன்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி டைம் லேட் ஆச்சு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா மூணாரில் வந்து ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன சம்பவம் போயின்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட சரியான ஃபன்னு. அவர் இன்னும் அந்த வெகுளித்தனமாக சூப்பராக ஆன்சர் பண்ணார். தாத்தா இந்த தோசைக்கு அந்த பூரிக்கு ஒன்று வைப்பீங்களா? அது ஆமாம் கிழங்கு அது வைப்பீங்களா அப்படின்னா, அது வச்சா தீர்ந்து போயிருமே, அது நாங்கள் பூரிக்கு தானே வைப்போம் அப்படின்னாரு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க நினச்சிருப்பாங்க இவன் வீடியோ வேறு எடுக்கிறான், இவனுக்கு வச்சு தொலைங்க அப்படின்ட்டு, அதனால கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எங்கேயோ தூரத்தில் இருந்தோம், கடைசியாக வந்து பார்த்தா மலைகளுக்கு நடுவில் இந்த ரோடு வந்துருச்சு. பா சீரியஸாக தேனியில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோன்னு. பத்தில் வந்துட்டு தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே வரும், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வரும்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது பிளேசஸ் எல்லாமே. ஆடா தென்னந்தோப்பு ஹில்ஸுக்கு நடுவில் கிளைமேட்டும் பாருங்கள். இன்னைக்கு எப்பவுமே கிளைமேட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எப்பவுமே நம்மளோட வெயில் பப்பரப்பேன்னு பல்ல இழிச்சிட்டு தானே இருக்கும். ஷிட், நான் இப்போ கேமராவெல்லாம் கழட்டி வைக்கணும், இல்லைன்னா அதை விட பெரிய சம்பவம் ஆகும். இது என்ன பெரிய மலையா? இது நிற்காதுங்க எனக்கு தெரிஞ்சு, பார்க்கலாம். ஹெவியாக வந்து மழை வந்துடுச்சு, அதனால வந்து பைக்கை வந்து 3 நிப்பாட்டி அதுக்கப்புறம் எல்லா பைக்குக்கு பேக்குக்கு எல்லாம் ரெயின் கவரு, நம்மளோட இதுக்கு மேலே கீழே எல்லாத்துக்கும் ரெயின் கவர் மாட்டி வச்சு கேமரா வந்து கழட்டிட்டேன். நல்லா ஓஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறேன். பைக்லேயே ஒரு ஹைலைட் என்னென்னா 3 பைக்குமே வந்து ரெட் கலர். இது ஒரு ரெட் கலர், இது ஒரு வகையான ரெட் கலர், அது ஒரு வகையான ரெட் கலர். ப்ரோ போகலாமா? நீ தான் ப்ரோ கதாநாயகம் மாதிரி இருக்கிற, தம்ஸ்அப் கொடுக்குறேன். ஓகே, இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான ஒரு ஜென்மம் ஒரு ரைடர் அப்படின்னா அது இவன் தான். இன்டர்காம் தான் உங்ககிட்ட இருக்குல்லடா, அப்புறம் இருக்கு வாங்க கேட்டேன். இன்டர்காமு பல பலன்னு வச்சிருக்கிற வண்டியை என்ன சூக்கெல்லாம் போட்டிருக்கிற, ரெயின் கவரு எங்கடா ரோட்ல படுத்து உருந்து இருந்துச்சு வந்தியா? ரைடிங் ஜாக்கெட்டு இந்த பிளேஸ்ல இருந்து நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோம்னா மூணாறு தான். ரெட் அலர்ட் கொடுத்தும் என் வந்து போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். சாக போகிறோம். எதுக்கிட்ட கழட்டுறேன்? ஓகே, அப்போ மறுபடியும் நீ போடுவேன், வெயிட் பண்ணு. மேலெல்லாம் பிச்சு போடுது மேலே. ஓகே போகலாம் அக்கா, போயிட்டு வரேங்க்கா. ஒரே ரூட்டு தான் ப்ரோ, போகலாம். ஜூட்
நாங்கள் 360லலாம் வந்து பயங்கரமாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? இதுக்கு தான் நம்ம ஓடோடி வந்தோம். இந்த மான்சூன் ரைடு மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு. இது என்னென்னா, இந்த மீடியம் மோடை வந்து கோப்ரோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் ப்ராப்ளமே. எப்போ ரிப்பேர் ஆகும், எப்போ வந்து இந்த மைக் ஒர்க் ஆகாதுன்னே வந்து தெரியாது. அதனால தான் இங்கே ஒரே துன்பமாக இருக்குது. இதுவே நம்ம வந்து டிஜே ஆக்ஷன் 4 இல்லைன்னா ஆக்ஷன் 5 போனோம்னா, ஸோ வி கேன் கனெக்ட் ஒயர்லெஸ்லி டு தட் மைக். ஸோ நம்ம வந்து இது மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வந்து சந்திக்க தேவையில்லை. இந்த கோப்ரோலையும் வந்து கனெக்ட் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் கிளியர். அதுதான் வந்து ப்ராப்ளம். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 30+, 35+ வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட என்ன சொல்கிறது, அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு, ஸ்மூத்னஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இறங்கி ஒரு பக்கம் மலையோட வியூவில் நின்று உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்க, அப்படி இருக்கும். தரமாக பண்ணுறேன் சிறப்பாக இந்த பைக்கை. சீரியஸாக பைக் நல்லா இருக்குன்னா நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது தான். அது இந்த ரூட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ அதிகமாக இந்த பக்கம் வந்தே இல்லை. நான் மூணார் வருவேன்னா அந்த பக்கம் வாகமன் வழியாக சுற்றி வந்துடுவேன், திருச்சூர் போய். இல்லைன்னா இந்த உடுமலைப்பேட்டை, மறையூர், மூணார் அந்த வழியாக தான் அதிகமாக வந்து போவேன். எனக்கு ரொம்ப பக்கம், 180 கிலோமீட்டர் தான் வீட்டிலேருந்து. இது வந்து ரொம்ப தூரமாக தெரியுது, 300 கிலோமீட்டருக்கு மேலே வருது. ப்ரோ வேற லெவல் பிளேஸ் இது. அடடா, நான் இப்போ வந்து எந்திரிச்சு நின்று போயிட்டு இருக்கிறேன். ஓ என்ன அந்த தாரோட டோர் அப்படியே கலந்து கிடக்குது. தாரா பொலிரோ போகுது. அப்பா சரியான கிளைமேட்டு. ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த டைமில் வரலாம் நீங்கள். அப்பா நான் ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு இந்த 1080pல ரெக்கார்ட் ஆகிறத கட் பண்ணிவிட்டு 4Kல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓய்யோ வாவ். ஸோ நம்ம வந்து 2வது கொண்டையூசி வளைவில் தான் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ எடுத்துருங்க. நல்லா இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இடத்துல கீழே வந்து இந்த அண்டர்பெல்லி மாதிரி கொடுத்துருக்கீங்களே, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருந்தா இந்த சேர் வந்து உள்ள இன்ஜின் அடிக்காமல் கொஞ்சம் தடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சேர் ஃபுல்லாக உள்ளே போயிடுது. இது வந்து வாஷ் பண்ண கூட முடியறதில்ல. ஸோ சுசுகி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஏய் இந்த 40 பேர் 4 லட்சம் 4 மில்லியனா மாறுண்டா. அந்த இடம் சரியான ஒரு அழகான பிளேஸு. அங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக யூரின் பை வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து தேவையில்லாத அசிங்கம் எல்லாமே பண்ண முடியறது, எல்லாமே பாட்டிலு குப்பை எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போது ஒரு சிட்டி சைடு நீங்கள் போடுறீங்களா, அதுவே தப்பு தான். ஆனால் சரி அதுக்கு எடுத்துடுறாங்கன்னு வைங்களா, ஒரு ஹில் சைடில் போட்டால் யார் வந்து எடுப்பாங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு இது வந்துட்டு இருக்குது, அதில் உள்ளே விட்டு ஆட்டியிருப்போம், இந்நேரம் அடிச்சிருக்கோம். இப்படி தான் வந்து திரும்புறப்போ அவர் உள்ளே வந்துட்டார். அதாவது அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும்ல, அந்த பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து கரெக்டாக உள்ளே போய் கார் வந்துருச்சு. நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருந்தா நேர் வந்து அடிச்சிருக்கோம். பரவாயில்ல. இது என்ன இடம்? இந்த இடத்துல இருந்து 42 கிலோமீட்டர் மூணாறு. அந்த மூணாறு ரூட்டை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா அருமையாக இருக்குது அந்த பில்டிங்கை பார்க்கும்போது.
அந்த நம்ம வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயிண்டிங்கு லைட்டாக அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய செக் போஸ்ட் இருக்கு. அப்பா ரோடு என்ன இப்படி இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்தா சரி. இங்கே பாருங்க கார்னரிங் போட்டு போகலாம் போல. அது இந்த பீஸ்ட்ரோமு வாவ். இங்கே பாருங்க எல்லா பக்கம் வாட்டர் ஃபால் பிகாஸ் ஆஃப் ரெயின். அப்போ ட்ரிசிலிங் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி வந்து 2 வண்டி வந்து போயிடுச்சு. இந்த ஃபாகி மிஸ்ட்டு நல்லா பயங்கரமாக இருந்ததுன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி கேமராவில் ரிமூவ் பண்ணியிருந்தோமா, ஃபுல்லாக ஹெவியான மலை. எங்களோட காஸ்ட்யூம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ப்ரோ அவ்வளோதானா? ஓகே ப்ரோ. மறுபடியும் அது ஸ்பீட் செட்டர் தானே ப்ரோ? ஆஃப் ஆயிரும். ஓகே ப்ரோ கொடுக்காதுங்களே பார்த்துங்க. ஓகே ப்ரோ டன். இந்த இன்ஸ்டா 360 வந்து இப்போ தான் நம்ம ஐயோ ஓகே கிளாத் அது எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கேமரா துடைக்கிற கிளாத்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஃப்ளோக்கியோட புது கேமரா இன்ஸ்டா 360 X5. அப்பா இந்த ரூட்டே சரியான பங்கமாக இருக்குது. அதனால தான் ப்ரோ கொடுங்க இன்ஸ்டா 360 மாட்டுவோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறத இது பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா இந்த 2 வண்டி இங்கே டவரும் கிடையாது. எங்கே போனாங்க? முன்னாடி வந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெசார்ட்டே போயிட்டாங்களா? ஆடா பாவிகளா. சரி ஓகே உங்களுக்கு நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன் ஒன்ஸ் ஐ ரீச்டு. கிராம் பைக் 4 போயிருக்கு. அந்த பைக் வந்து சேர்ந்ததுனா புரியல. பைக் ஒரு 4 பைக் போயிருக்கு. சரி போட்டு எதில் ஸ்ட்ரைட்டா? ஒரு 500 மீட்டர் தான். ஓகேண்ணா 500 மீட்டர் தானா? இங்கே பாருங்க ஜிப் லைன் எல்லாம் இருக்குது. கேரளா லாங்கஸ்ட் ஜிப் லைன். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஆக்டிவிட்டீஸ். வாவ் இந்த ரோடு நல்லா தான். சரி விடுங்க இதெல்லாம் ஓ மை காட் இங்கே பாருங்க. ஐயோ இது எப்படி இருக்குது வியூ. நிஜமா இயற்கைக்கு எதிராக எதுவுமே இல்லை. அழகுலையா இருக்கட்டும் அதோட சீட். ஆமாம் இப்போ நீ இப்போ இல்லை தான்டா இருக்கு. பேசுறது தான்டா கேட்டேன். பேசு. இதான 10 கிராமு. இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குடா. அந்த 4 கால் பைக் வீல் இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கை காமிச்சிட்டு வந்தானே அந்த டவுனிங்கில் ஏடிவி ரைடுன்னு இருந்துச்சுல. எம்மாடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூரியன் நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம் பைக்கை. இதோ இங்கே பாருங்க. ஸோ 4 பைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே பார்க் பண்ணிட்டோம். இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் இருக்குது. ஸோ நம்ம அண்ணா தான் வந்து ரூம் கொடுத்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு நம்ம லக்கேஜ் பாருங்கள் 3-4 வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ணுங்காட்டி ஃபுல்லாக அப்படியே குவிஞ்சிருச்செல்லாம். இதோ
ப்ரோ ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு ப்ரோ. வெளியே ஒரு பயங்கரமான குளிராக இருக்குது ப்ரோ. அப்பல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ? அது என்னது ப்ரோ? என்னமோ குருவி மயிலுன்ட்டு இருந்தீங்க ப்ரோ. குருவி தெரியுதா? ஆமா, காக்கா குருவியா? இல்லை, ஆமா இது அந்த வாழை தூக்கிட்டே இருக்குமா அது? பாத்ரூம் கொண்டு நம்ம பாத்ரூம் கொண்டு நம்ம கட்டுக்குள்ள காட்டுக்குள்ள திடீர்னு மாடு நினைச்சு அந்த குருவி பறந்து தலைமுறை வந்து வந்துச்சுங்களாமா. அப்ப எந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருந்திருப்ப ப்ரோ? அசையாம பேசிட்டு இருந்திருக்கிறேன். அசைஞ்சா குருவி ஓடி இருந்தானே. ஓகே, இது வந்து ஸ்டெப்பு மேலே. நாங்கள் வந்து டவுனில் இருக்கிறோம். இதுலேருந்து படிக்கட்டில் மேலே ஏறி போனால் அங்கே தான் மேலே வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது நம்மளோட ரூம் போய் பார்க்கலாம். இருங்க, கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வச்சுருக்குறோம். இதோ ஸோ ஃபுல்லாகவே இங்கே வந்து ஹெல்மெட்ஸு, ட்ரெஸ்ஸு, ஏன்னா மலையிலலாம் நனைஞ்சிச்சுல நல்லா காய போடலாம்னு சொல்லி ஃபேனு போட்டு அப்படியே எல்லாம் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் நைட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு சூரிய நிலையில் வந்து ஒரே ஒரு கடை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த சிவா மெஸ் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு நல்லா வந்து சாப்பிட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இருந்துச்சு. மறுபடியும் திரும்பி வந்துட்டு கடைக்கு போனால் நாங்கள் சாப்பிட்டது 4 மணிக்கு. திரும்பி வந்துட்டு மறுபடியும் கடைக்கு போனால் என்னென்னா ஒரு 7 மணி நினைக்கிறேன். கடையெல்லாம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 9 மணிக்கு டீ கடை க்ளோஸு, 7 மணிக்கு சாப்பாடு கடையெல்லாம் க்ளோஸு. சீக்கிரம் வந்து சாப்பிட்ருங்க. ஏதோ ஒன்று பொருள் திங்ஸ் எல்லாம் வேணுன்னா வாங்கி வச்சுருங்க, இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. கண்டினியூட்டி வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த பாட்டில் வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ரைடெல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை கிளைமேட் வந்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி தான் வந்து வெட்டாப்புட்டு இருக்குது ப்ரோ. வெட்டாப்புன்னு என்ன நம்ம பாஷையில்? வெட்டாப்பு வெளிச்சமாக இருக்கிறது வெட்டாப்புட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் கன்டினியூ பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் வந்து போக போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மூணாறுலேருந்து மிஸ்டர் ஜூலை 31 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.